அம்மா, இந்த நெட்டக்காரன்ட்டு தப்பிச்சு வர்றதுக்குள்ள அப்பா முடியலடா சாமி. கொஞ்ச நேரம் இங்கே உட்காருவோம். வசந்தி அக்கா, வா கீதாலு வா. என்னக்கா காலையிலே வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஹாயா வந்து உட்காந்தாச்சு. அது ஒன்றும் இல்லை கீதா, வீட்டுக்குள்ளே இருக்க என்னண்டோன்னு வருது. அதுதான் கொஞ்சம் காற்று வாங்கலாம்னு மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கேன் பார்த்துக்க. அப்படியாக்கா? சரி சரி. அப்புறம் கீதா, வேலை விஷயமா ஜான் வெளியூர் போயிருந்தேன்னு சொன்னீங்க, வந்துட்டானாமா? வந்துட்டாங்கக்கா, நேற்று தான் வந்தாங்க பாருங்க. அப்படியாம்மா, சரி சரி. வீட்டிலேருந்து தலை தெறிக்க ஒடியாந்தான். என்னன்னு கேட்கலாம் பார்த்தா இவன் நம்ம கிட்ட கொஸ்டின் பண்ணுறான். சரி வசந்தி அக்கா, கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரிம்மா கீதா. உய் நாலுமுடி, சொல்லு சின்ன பொண்ணு. காலையிலே அண்ணன் உங்களை கொல்ல போறேன்னு துரத்திட்டு வந்தாராமே. இவாளுக்கு எப்படி தெரியும்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. யார் சொன்ன உனக்கு? அது ஒன்றும் இல்லை உமா, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல. சும்மா இரு சின்ன பொண்ணு. லட்சுமி, சொல்லுங்கக்கா. சந்தைக்கு போய் காய் வாங்கணும் பார்த்துக்க. நீ வரியாம்மா லட்சுமி? வரேன்க்கா, எனக்கும் தான் காய் இல்லை பார்த்துக்கங்க. லட்சுமி அக்காவும் ராணி அக்காவும் எங்கே போனாலும் ஒன்றாதான் போவாங்க வருவாங்க. வசந்தி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு அப்படியே வர்றோம் பார்த்துக்க. என்னம்மா நீங்களாம் இன்னைக்கு எங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? அது வந்து ராணி அக்கா, நம்ம வசந்தி அக்காவை. சின்ன பொண்ணு சும்மா இரு பார்த்துக்க. என்னாச்சு வசந்தி? ஒன்றும் இல்லைக்கா, அவளுக்கு எதையாச்சும் லூஸ் டாக் விடுவா. யார் லூஸ் டாக் விடுவா? ராணி அக்கா, நாலு முடி தலை தெறிக்க ஓடியாந்ததை ஊரே பார்த்துச்சு. அப்படியா சின்ன பொண்ணு? என்னாச்சு வசந்தி அக்கா? இருவ, அவ ஏதாவது சொல்லி வளரிட்டு இருப்பா. அப்படியா வசந்தி அக்கா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை நான் எல்லாத்துக்கும் சொல்லிடவா? நான் என்ன பண்ணேன்? என்ன சொல்லுவீங்க? பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கொடுத்த ரூபாவை செலவு பண்ணிவிட்டு நம்ம நாலு முடி அந்த அண்ணங்கிட்ட ஓவராக பேசியிருக்க. அந்த அண்ணே உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு குட்டை வந்துட்டார். நம்ம நாலு முடி துண்டைக்கான துணியக்கான தப்புச்சோடியாக இருந்து மரத்தடியில் வந்து உட்காந்துருக்கு.